உலக புகழ் பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் 29ஆம் தேதியும் மே 1ஆம் தேதி வைகை ஆற்றில் அழகர் இறங்கும் வைபவமும் நடைபெறுகிறது. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் 12 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. முன்னதாக சிறப்பு அலங்காரத்தில் மீனாட்சியம்மனும் பிரியாவிடையுடன் சுந்தரேஸ்வரரும் சுவாமி சன்னதி முன்புள்ள கொடிமரம் அருகே எழுந்தருளினர். கொடிமரம் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. காலை 10:35 மணியளவில் மிதுன லக்னத்தில் கோயில் கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு பூஜை, தீர்த்தம் தெளித்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கோயில் தக்கார், ருக்மணி, பழனிவேல்ராஜன் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சித்திரை திருவிழா நடைபெறும் 12 நாட்களும் மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர், பிரியாவிடை தினமும் காலை, இரவென இரு வேளைகளிலும் பல்வேறு வாகனங்களில் மாசி வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர். விழாவில் வரும் 26ஆம் தேதி 7:35 மணிக்கு மேல் மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம், 27ஆம் தேதி திக் விஜயம் நடக்கிறது. முக்கிய நிகழ்ச்சியாக 28ஆம் தேதி காலை 8:35 மணிக்கு மேல் 8:59 மணிக்குள் மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், 29ஆம் தேதி மாசி வீதிகளில் சுவாமி அம்பாள் திருத்தேரோட்டம் நடைபெறும். 30ஆம் தேதி தீர்த்தவாரியுடன் சித்திரை திருவிழா நிறைவு பெறுகிறது. இதற்கிடையே அழகர் கோவில் மலையிலிருந்து அழகர் வரும் 29ஆம் தேதி பல்லக்கில் புறப்படுகிறார். 30ஆம் தேதி 3 மாவடியில் கள்ளழகர் எதிர்சேவை. மே 1ஆம் தேதி அதிகாலை 5:35 மணி முதல் 5:55 மணிக்குள் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறுகிறது. திருக்கல்யாணத்தை நேரில் தரிசிக்க டிக்கெட் முன்பதிவு துவக்கப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் 28ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனை நேரில் காண உள்ளூர், வெளியூர், வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம். இவர்களது வசதிக்காக இந்து சமய அறநிலையத்துறை இணையதளம் hrce.tn.gov.in மற்றும் கோயிலின் இணையதளமான மதுரை மீனாட்சி .hrce.tn.gov.in என்ற முகவரியில் முன்பதிவு ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் தொடங்கியது. இதில் வரும் 22ஆம் தேதி இரவு 9 மணி வரை ரூபாய் 500, 200 டிக்கெட்டுகளுக்கு முன்பதிவு செய்யலாம். ஒரு நபர் ரூபாய் 500 கட்டண சீட்டுகள் மட்டுமே முன்பதிவு செய்ய அனுமதிக்கப்படுவர். ரூபாய் 200 கட்டண சீட்டு பதிவில் ஒரே நபர் 3 சீட்டுகள் வரை முன்பதிவு செய்யலாம். ஒரே நபர் ரூபாய் 500 மற்றும் ரூபாய் 200 கட்டண சீட்டுகளை பதிவு செய்ய முடியாது. ஒரு பதிவுக்கு ஒரு கைபேசி எண் மட்டும் பயன்படுத்தலாம். மேலும் கோயிலுக்கு சொந்தமான எல்லிஸ் நகரில் உள்ள பாத்ரி நிவாஸ் தங்கும் விடுதியில் காலை 10 முதல் மாலை 6 மணி வரை கோயில் பணியாளர்கள் மூலம் முன்பதிவு செய்யும் வசதி செய்யப்பட்டுள்ளது.